ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். வால்மீகியின் வழியில் கம்பரின் காப்பிய கோட்டையாக திகழும் ஸ்ரீராம சரித்திரமான கம்ப ராமாயணமானது மூல வடமொழி கதையையும் மைய தமிழ் மொழி மரபும் சற்றும் மாறாமலும் குன்றாமலும் படைக்கப்பட்ட ஒரு காவியம் என்பது உண்மையே. அரக்கர்களை அழிக்க எடுத்த ராம அவதாரத்தில் மனிதர்களுடன் விலங்குகளும் பரப்பனவைகளும் ஊர்வனவைகளும் இணைந்து சொல்லப்பட்ட கதை ராமாயணம் ஆகும். அவைகளெல்லாம் சிறு கதாபாத்திரமே எனினும் ஒவ்வொன்றும் தனித்திறமை கொண்டு வல்லவனாகவே இக்காவியத்தில் மிளர்கின்றன. அந்த வகையில் சீதையை மீட்க ராமருக்கு உதவும் மா வீரர்களுள் ஒருவரே கரடி இன தலைவர் ஜாம்பவான் ஆவார். வாள், வேல், அஸ்திரம், வீரம், வலிமை மட்டுமே வீரனுக்கு தேவையானது அல்ல. நம்பிக்கை மொழிகள், ஆறுதல் வார்த்தைகள், ஊக்க கூற்றுகள் இவையும் ஒரு வீரனுக்கு தேவையே என்பதை உணர்த்துவதாய் அமைகிறது இக்கதாபாத்திரம். ஆம், சாக துணிந்த ராமரை ஆறுதல் படுத்தியவர் இவர். இலங்கை செல்ல கடல் தாண்ட அனுமரை ஊக்கப்படுத்தியவர் இவர். சஞ்சீவினி மலையை பெயர்த்து வர அனுமருக்கு வழி கூறியவர் இவர் என இந்த ஜாம்பவான் காவியத்தில் சில இடங்களில் தோன்றினும் அவையே அக்கதையின் போக்கையே மாற்றி அமைத்தன என்றே கூறலாம். அப்படிப்பட்ட சிறப்புடைய பார்க்கடல் கடையும் முன்பே பிறப்பெடுத்த விஷ்ணு பகவானின் 9 அவதாரங்களில் வாழ்ந்து 10ஆம் அவதாரமான கல்கி அவதாரத்திலும் வாழப்போகிறவர் எனும் சிறப்புகளை கொண்ட மூத்தோன் கரடிகளின் அரசன் ஜாம்பவான் பற்றியும், இன்றும் தம் தம் துறையில் சிறந்தவர்கள் இவர் பெரிய ஜாம்பவான் என கூறும் கூற்றிற்கு விளக்கம் என்ன என்பது குறித்து கூறும் பதிவையும் நாம இன்னைக்கு இந்த வீடியோல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கரடிகளில் முதல்வரான ஜாம்பவானின் பிறப்பு நிலையான பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பே நிகழ்ந்ததாகும். அதனால் பிறப்பின் இடத்தையோ காலத்தையோ நிர்ணயிக்க இயலாமல் இவருக்கு ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு வகையான பிறப்பு கதை உண்டு. அந்த தொன்ம புராணங்களின் அடிப்படையில் உலகம் தோன்றும் முன் ஊழி காலத்தில் பார்க்கடலில் துயில் கொண்டிருந்த விஷ்ணு பகவானின் நாபிக் கமலத்தில் இருந்து உதித்த பிரம்மர் தான் பிறந்த சில நேரத்திற்கு பின் இந்த உலகத்தை எப்படி தோற்றுவிப்பது என சிந்தனையில் ஆழ்ந்தார். அப்போது அவர் கொட்டாவி ஒன்றை விட அதனால் திறந்த அவரின் வாயிலிருந்து குதித்து வெளிவந்தவரே ஜாம்பவான் என்றும், மற்றொரு கதையாய் விஷ்ணு பகவானின் செவி மெழுகில் இருந்து தோன்றிய மது கைடபவர் எனும் அரக்கர்கள் விஷ்ணு பகவானின் தொப்பிலில் இருந்து தோன்றிய தாமரை தண்டை பிடித்து ஆட்ட, அதனால் அதனுள் இருந்த பிரம்மதேவர் பயந்து நடுங்க, அப்போது அவர் உடலில் தோன்றிய வியர்வை துளியில் இருந்து தோன்றியவரே ஜாம்பவான் என்றும், மற்றொரு கதையாய் ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதியம்மையும் கரடியாய் தங்களை உருமாற்றிக் கொண்டு காடு ஒன்றில் சென்று இன்புற்றிருக்க, அதனால் அவர்களுக்கு பிறந்தவரே ஜாம்பவான் என்றும் இவருக்கு பல பிறப்பின் கதை உண்டு. எது எப்படி இருப்பினும் ஜாம்பவான் ஆதி காலத்திலே யுகங்களின் தோற்றம் முதலே மூத்த மூதாதையராகவே பிறந்தவர் ஆவார். அதற்கு சான்று யாதனில், அமிர்தம் வேண்டி தேவ அசுரர்கள் பார்க்கடலை கடையும் போது அதில் தேவர்களுக்கு ஆதரவாய் பார்க்கடலை கடைந்தவர்களுள் ஜாம்பவானும் ஒருவர். அதுவும் ஒரு சமயம் தேவர்கள் கடலை கடைந்து சோர்வுற்று ஒதுங்கி நிற்க, அப்போது தனி ஒருவராய் அசுரர்களுக்கு எதிராய் நின்று பார்க்கடலை கடைந்தவர் இந்த ஜாம்பவான் ஆவார். மேலும் விஷ்ணு பகவானின் தச அவதாரங்களுள் முதல் அவதாரமான மச்ச அவதாரம் தொட்டு 9ஆம் அவதாரமான ராம அவதாரம் வரை எல்லா அவதாரங்களிலும் உடன் இருந்தவர் இவர் ஆவார். கூடவே இன்னமும் சிரஞ்சீவியாய் இருந்து 10ஆம் அவதாரமான கல்கி அவதாரத்திலும் திருமாலுடன் இவர் உடனிருப்பு இருக்கும் என்று இன்றும் நம்பப்படுகிறது. இப்படி தோற்ற வரலாறு கொண்ட ஜாம்பவானின் கதையாய் வாமன அவதாரத்தில் மகாபலி மன்னனின் அகந்தையை அடக்க
விஷ்ணு பகவான் வாமனனாய் தோன்றி 2 அடியில் உலகையே அளக்க உயர்ந்து நின்ற சமயம், அப்போது அவரின் திரு உருவைக் கண்டு அதிசயித்து அருகிருந்த ஜாம்பவான் இறைவனை அக்கோலத்திலேயே வலம் வந்து துதிக்க ஆசை கொண்டாராம். அதனால் இளமையும் வலிமையும் கொண்டிருந்த ஜாம்பவான் 3 நிமிடத்தில் 7 முறை வாமனரை வலம் வர, அப்போது தெரியாமல் ஜாம்பவானின் கால் விரல் நுனி மேருமலையை இடித்ததாம். அதனால் கோபம் கொண்ட மேருமலையானது, இளமையின் தூண்டலால் என்னை மிதித்த நீ வயோதிகம் அடைவாய் என்றும், என்னை மிதித்த காலின் பலம் உனக்கு குன்றி போகட்டும் என சாபம் கொடுத்ததாம். அது முதல் கரடிகளின் மன்னன் ஜாம்பவானுக்கு கால் வலிமை அற்று வயோதிகமும் மெல்ல மெல்ல வர ஆரம்பித்தது என்கிறது தொன்ம புராணம். அதன்பின் யுகம் தாண்டி ராம அவதார காலத்தில் ராமாயணத்தில் கிஷ்கிந்தை வேந்தன் சுக்ரீவனின் மந்திரியாக வாழ்ந்து வரும் ஜாம்பவான் வயதும் வயோதிகமும் அடைந்த மூத்தோனாய் இருந்தார். ராமாயணத்தில் அவரின் பிரசன்னம் சில இடங்களில் கூறப்பட்டாலும் அவை ஒவ்வொன்றுமே மிக முக்கியமான இடங்கள். சொல்லப்போனால் அவையே கதையின் போக்கை மாற்றி அமைக்கும் இடங்களாகும். முதலாவதாய், சீதையை தேடும் பணியில் ராமருக்கு உதவிய அங்கதன், ராமர், நீலன் முதலோர் தேவியை தேடி விதர்ப்ப நாடு, தண்டக நாடு, முண்டகம், கோதாவரி, வேங்கடம், பொன்னி, தென்பாண்டிய நாடு முதலான எங்கும் தேடி இறுதியில் மகேந்திர மலை என்னும் இடத்தில் வந்து தங்கினர். அங்கிருந்து மேற்கொண்டு பயணிக்க வேண்டுமெனில் கடலை தாண்டியாக வேண்டும். அதற்கு மற்றோர் அனைவரும் தங்களால் முடியாது என உள்ளவாறு தங்களின் இயலாமையை வெளிப்படுத்த, அதில் ஜாம்பவானும் வாமன அவதாரத்தில் வானளவு உயர்ந்து நின்ற திருமாலை சுற்றி வர ஆசை கொண்டு வேகமாய் நான் அவரை வலம் வந்தேன். அப்போது அவசரத்தில் என் கால் மேருமலையில் பட்டு இடறியது. இளமைச் சிறுகாலே நான் மேருமலையை மிதித்தேன் என எண்ணி அம்மலையும் என் கால் பலம் குன்றவும் வயோதிகம் என்னை அடையவும் சாபம் தந்தது. அதனால் இப்போது என் காலிற்கு வலிமை இல்லை. ஆகவே என்னால் இக்கடலை தாண்ட முடியாது. ஆனால் அனுமனால் இக்கடலை தாண்ட இயலும். அவன் எங்கே என அனுமனின் ஆற்றலை உணர்ந்து அனுமருக்கு கடல் தாண்ட முடியும் என நம்பிக்கை கொள்ளச் செய்த பாத்திரம் ஜாம்பவான் ஆவார். ஆம், எத்தனை பெரும் வீரனாய் இருந்தாலும் அவன் சோர்வுறும் சமயங்களில் கூறப்படும் நம்பிக்கையான ஊக்க மொழிகளே அவன் வெற்றிக்கு வழிவகுக்கும். அந்த வகையில் அனுமனுக்கே மறந்து போன அவன் ஆற்றல்களை நினைவுபடுத்த துவங்கினார் ஜாம்பவான். அவர், அனுமரே, வானர வீரரே, சாஸ்திரத்தில் வல்லவரே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. காலன் அஞ்சும் சினம் கொண்டவர் நீர். ஈசனைப் போல போரிடுபவர் நீர். பஞ்சபூதங்களாலும் அழியாதவர் நீர். தெய்வப்படையாலும் சிதைக்கப்பட இயலாதவர் நீர். சூரியனை கையால் தொடவும் மழை நீரைப் போல் வளைந்து செல்லவும் வலிமை கொண்டவர் நீர். பெண்மை நலம் பேணாத பிரம்மச்சாரியே, அடக்கம் உள்ளவரே, தொடங்கிய செயலை முடிக்க வல்லவரே, இக்கடமையை நீர் நிறைவேற்ற வேண்டும். உம்மால் மட்டுமே இக்கடலை தாண்ட முடியும். சீதையை மீட்கும் மார்க்கம் இது ஒன்றே என்று கூற, அந்த நம்பிக்கை மொழிகளை கேட்ட அனுமரும் அப்போதே தன் பலம் குறித்து தானே அறிந்து சிரித்து கொண்டே, ஆம், இலங்கையை வேரோடு பெயர்க்கவும் சீதையை தூக்கி கொண்டு வரவும் என்னாலே முடியும். என்னை காட்டிலும் பேறு பெற்றவர் எவர் இருக்க முடியும் என உடனே விடைபெற்று கடல் தாவ உலகளந்த மாயோன் போல பேர் உரு தாங்கி நின்றார். இப்படி சீதையை மீட்க அவளை தேடிச் செல்லும் பணி முடங்காமல் நீள உத்வேகம் தந்த புண்ணியவான் ஜாம்பவான் ஆவார். அடுத்ததாய் ஜாம்பவானின் செயல் பெரிதும் விவரிக்க தகுந்த இடம் யுத்த காண்டத்தில் ராமாயண யுத்தத்தில் மாய வித்தை செய்து போர் புரியும் ராவணன் மகன் இந்திரஜித் ஒரு சமயம் தெய்வ படைகளுக்கு வழிபாடு இயற்ற போர்க்களம் நீங்கிய ராமர் மற்றும் சேனைகளுக்கு உணவு கொண்டு வர சென்ற விபீஷ்ணர் ஆகிய இருவரை விடுத்து
மற்ற அனைவர் மேலும் தன் அயன் படையை ஏவ அதில் சுக்ரீவன், லட்சுமணன், அங்கதன், நீலன், ஜாம்பவான், அனுமர் என அனைத்து வானர படைகளும் மூர்ச்சையாகி மாழ்ந்து போயின. இதை அறியாது பூஜை முடித்து களம் வந்த ராமரோ அங்கு வீழ்ந்து கிடக்கும் தன் மொத்த படையையும் கண்டு உடல் தளர்ந்தார். சடலங்களை புரட்டியிட்ட ராமர் சுக்ரீவன் உடல் கண்டு புலம்பியும், அங்கதன் உடல் கண்டு அழுதும், அனுமரின் உடல் கண்டு கலங்கியும் தெரிந்த அவர் இறுதியில் லட்சுமணனின் உடலும் அதில் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு பொறுமினான், பொங்கினான், இடிவிழுந்த மரம் போல் ஆகி புலம்ப துவங்கினான். தம்பி, உன்னை இழந்து விட்டேனே, இப்படி தாய்மாருக்கெல்லாம் துன்பம் தந்து விட்டேனே, நீ இன்றி நான் தனியே உயிர் வாழ மாட்டேன், என்னாலே உனக்கு இந்த நிலை என அழுது கொண்டே லட்சுமணனை தழுவி கிடந்தார். இங்கனம் ராமரும் துக்கத்தால் விழ, அப்போது உணவு கொண்டு திரும்பி வந்த விபீஷ்ணர் அயன் படையால் மயக்கமுற்று கிடந்த படையை கண்டும் வானர வீரர்களை கண்டும் காயம் அற்று அன்பின் மிகுதியால் லட்சுமணனை தழுவி கிடக்கும் ராமரை கண்டும் கலக்கம் கொண்டு இதற்கு தீர்வு என்ன என வழி தேடிய அவர் கையில் தீப்பந்தம் தாங்கி உயிருடன் இருப்பவரை தேட அதில் சடலங்களை புரட்டினார். அப்போது முதலில் சிரஞ்சீவியான அனுமரை கண்டறிந்து அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப விழித்த அனுமரும் விபீஷ்ணரை தழுவி ராமர் எங்கே, ஜாம்பவான் எங்கே என கேட்டார். அப்போது அங்கு மின்னல் ஒளியில் ஜாம்பவானின் உடலையும் காயமற்ற நிலையில் ராமரையும் கண்டார். அப்போதே மனம் அமைதி கொண்ட அனுமன் முதலில் ஜாம்பவானை நோக்கி தன் காலடிகளை எடுத்து வைத்தான். அங்கு மூப்பு, வயோதிகம், அம்பின் தாக்கம் ஆகியவற்றால் துன்புற்றிருந்த ஜாம்பவான் தன்னை நோக்கி யாரோ இருவர் வருகிறார்கள் என்பதை உணர்ந்து வருவது அரக்கனோ அனுமனோ என ஐயமுற்று அருகில் வந்தவரை யார் என வினவ அவர்கள் நாமே என கூற விபீஷ்ணர், அனுமர் என்பதை உணர்ந்த ஜாம்பவான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அதிலும் அனுமன் உயிருடன் இருக்கிறான் என்பதை அறிந்ததும் துன்பம் நீங்கினார் ஜாம்பவான். ஆம், அப்போதே அவரின் மற்றொரு மாபெரும் உதவியானது வெளிப்பட்டது. உண்மையில் அதுவே இராமாயண போரில் ராமர் வெற்றி கொள்ளவும் ராவணனை கொன்று சீதையை மீட்கவும் ஒரு முக்கிய காரணமாய் இருந்தது. அயன் படையால் மூர்ச்சையுற்று கிடக்கும் மொத்த வானர படையையும் மீட்க என்ன செய்யலாம் என விபீஷணர் வினவ, அப்போதே ஜாம்பவான் அரும் மருந்து ஒன்றை அனுமரிடம் பறித்து வருமாறு ஆலோசனை கூறினார். அவர், அனுமா, ராமரும் இளையவனும் இம்மாபெரும் சேனையும் மீட்கப்பட வேண்டுமெனில் நீ நான் கூறும் வழியை பின்பற்றி கடல் கடந்து மலை தாண்டி மருத்துமலை எனும் மலையை அடைய வேண்டும். அங்கு மாண்டோரை உயிர்ப்பிக்கும் மூலிகை ஒன்றும், காயங்களை ஆற்றும் மூலிகை ஒன்றும், உடம்பிற்கு பொலிவை தரும் மூலிகை ஒன்றும், உடைந்த எலும்புகளை ஒட்ட வைக்கும் மூலிகை ஒன்றும் என இந்த 4 வகை மூலிகை மருந்து செடிகளை நீ எடுத்து வர வேண்டும். அனுமா, பார்க்கடலை கடையும் போது கிடைத்த பொருட்களில் இந்த 4 மருந்துகளும் உண்டு. இதை அந்த மருத்த மலையில் தேவர்கள் மறைத்து வைத்தனர். பின் வாமன அவதாரத்தில் உலகை நான் சுற்றிய போது மீண்டும் மறுமுறை இந்த மூலிகைகளை காண நேர்ந்தது. ஆகவே அனுமரே, அகத்திய முனி இதன் பெருமைகளை கூற நான் கோரும் இந்த 4 மூலிகைகளையும் நீர் இவ்விடம் எடுத்து வந்தால் மட்டுமே வீழ்ந்து கிடக்கும் இப்படையை காக்க முடியும். மாருதியே, இம்மருந்தை காக்கும் தெய்வங்கள் பலவும் அம்மலையில் உண்டு. அவை ஒருவேளை பேச்சு கொடுத்து உம்மை தடுக்கவும் செய்யலாம். ஆகவே வீரரே, குறிக்கோள் மாறாது, அதை பறித்து வருவாயாக. இதை செய்தால் மட்டுமே இறந்தோரும் பிறப்பர் என்று கூறினார் ஜாம்பவான். அனுமரும் அதை கேட்டு சற்றும் தாமதியாமல் அப்போதே வானளவு உயர்ந்து நின்று பறந்து சென்று, மூலிகை என்ன மூலிகை, மலையையே பெயர்த்து வருகிறேன் என மருத்து மலையையே பெயர்த்து எடுத்து வந்தார்.
ஆனால் அனுமர் வருவதற்குள் உணர்வு பெற்றெழுந்த ராமர் மீண்டும் தன் படை குறித்தும் சகோதரன் குறித்தும் வருந்தி அவர் உயிருடன் அப்போது அருகிருந்த விபீஷ்ணரிடமும் ஜாம்பவானிடமும், தம்பியையும் துணைவரையும் கொன்ற நான் ராவணனை கொன்று அடையப்போவது என்ன? இளையவன் இறந்த பின் புகழ், அறம், அரசு, ஆண்மை எனக்கிதற்கு? அயோத்தி சென்று ஆண்டால் அது அரசா? நான் என் வாழ்வினை முடித்துக் கொள்வதே சரி எனக் கூற, அதை கேட்டு அதிர்ந்து போன ஜாம்பவான் அப்போதும் கடவுளுக்கே நம்பிக்கை மொழிகள் கூறுபவர் ஆனார். ஆம், அவர் ராமபிரானை நோக்கி, ராமா, உன்னை நீ உணரவில்லை, ஆனால் நான் உன்னை அறிவேன். இப்படி நீ உரைப்பது முறையாகாது. அயன்படையில் வீழ்த்தப்பட்ட இவர்களை மீட்க அருமருந்தை கொண்டு வர நான் அனுமனை அனுப்பியுள்ளேன். இன்னும் கன நேரத்தில் அவன் வந்து விடுவான். உயிரை மீளச் செய்யும், உடலை தன்னிறம் கொள்ளச் செய்யும் அம்மருந்து கிட்டியால் கவலை நமக்கில்லை. சற்று பொறு என்று கூற, மூத்தோன் ஜாம்பவானின் அவ்வுரையை கேட்டு ராமரும் ஆறுதல் கொண்டார். அவ்வாறே மருத்துமலை சென்ற அனுமரும் மூலிகை எது என்பதை மறந்து போய் மலையையே பெயர்த்து வானில் பறந்து போர்க்களத்தில் கால் ஊன்ற. அவ்வளவுதான். அம்மலையின் காற்று பட்டதுமே மாண்ட லட்சுமணன் வானரப்படை மட்டுமன்றி அரக்கப்படையும் அப்போதே மறு உயிர் பெற்று எழுந்து நின்றது. இப்படி அனைவரும் உயிர் பெற யுத்தம் மீண்டும் துவங்க காரணமாயிருந்த ஒரு மா மனிதர் ஜாம்பவானே. மேலும் யுத்த களத்தில் இவர் வயோதிகராய் இருந்தபோதும் சண்டையில் ஒருமுறை ராவணனையே தன் கையால் குத்தி சாய்த்தார். அப்போது சரிந்த ராவணனை அவன் தேரோட்டியை காப்பாற்றி வெகு தொலைவு ஈட்டிச் சென்று ஜாம்பவானிடமிருந்து ராவணனை காப்பாற்றினார். இங்ஙனம் வயது கூடினும் வலிமை குன்றாமல் இருந்தார் ஜாம்பவான். பின் இறுதியில் யுத்தம் முடிந்து ராவணன் கொல்லப்பட்டு சீதை மீட்கப்பட்டு அயோத்தி பயணிக்க முடிவெடுத்த ராமனுக்கு விபீஷ்ணர் புஷ்பக விமானத்தை அளித்து அதில் பயணிக்குமாறு வேண்டினார். அப்போது அனுமர், அங்கதன், ஜாம்பவான், சுக்ரீவன் உள்ளிட்ட அனைவரும் ராமரை பிரிய மனமில்லாமல் துக்கத்தில் அழுது, நாங்களும் உம்முடன் வருகிறோம் என தங்களின் ஆசையை தெரிவிக்க, ராமரும் அவ்வாறே பாருலகையே தாங்கும் திறன் பெற்ற அப்புஷ்பக விமானத்தில் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு அயோத்தி பயணித்தார். அங்கு ராமரின் பட்டாபிஷேக நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்று 2 மாத காலம் அவருடன் நட்பு பாராட்டி அங்கேயே தங்கி இன்புற்றிருக்க, இறுதியில் கிஷ்கிந்தை விடைபெற வேண்டிய நாள் வந்தபோது தனக்கு உதவி செய்த வானர வீரர்களை சிறப்பிக்கும் விதமாய் அவர்களுக்கு பல பரிசுகளை வழங்கினார் ராமபிரான். அதில் ஜாம்பவானுக்கு இந்திரனுக்குரிய முத்தாரம் ஒன்றையும், யானையும், பட்டாடையும், அணிகலன்களும், பொன் பூணும், நவமணி முத்து மாலையும் அளித்து எண்கின் வேந்தனும் பிரம்மரின் மகனுமான ஜாம்பவானை சிறப்பித்தார் என கூறி ஜாம்பவானின் வரலாறு இராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது விஷ்ணு பகவானின் அடுத்த பிறப்பான கிருஷ்ண அவதாரத்திலும் ஜாம்பவான் குறித்து கூறப்பட்டுள்ளது. அதன்படி மகாபாரத காவியத்தில் யாதவ குல மன்னன் சத்ராஜித்திடம் சியாமந்தக கல் எனும் சூரிய சக்தி மிக்க மணி ஒன்று இருந்தது. அதை அணிந்திருப்பவர் நாட்டில் வறட்சி, பஞ்சம் என்பது எப்போதும் நிலவாதாம். அப்படிப்பட்ட மணியை சத்ரஜித் மன்னன் தன் சகோதரன் பிரசேசனுக்கு பரிசாக அளிக்க, அவனும் அதை அணிந்து கொண்டு ஒரு நாள் காட்டிற்கு வேட்டைக்கு செல்ல, அப்போது பிரசேனனை பிடித்த சிங்கம் ஒன்று அவனை கொன்றது. அப்படி மனிதன் ஒருவனை சிங்கம் கொல்வதைக் கண்டு அவனுக்கு உதவ எண்ணி அக்காலத்திலும் அப்பகுதியில் தன் வாழ்வை தொடர்ந்திருந்த கரடிகளின் அரசனான ஜாம்பவான் சிங்கத்துடன் சண்டையிட்டார். அதில் சிங்கத்தை கொன்ற ஜாம்பவான் அருகில் ஏற்கனவே சடலமாய் கிடந்த பிரசேனனிடம் ஒரு ஒளிமிக்க கல் இருப்பதைக் கண்டு
சந்தர்ப்ப சூழ்நிலையால் அதை தன் மகளான ஜாம்பவதியிடம் அளித்தார். ஜாம்பவதியும் அதை தன் கழுத்தில் சூடிக்கொண்டாள். இதனிடையில் சியாமந்தக மணியுடன் தன் தம்பி பிரசேனனும் காணாமல் போனதை அறிந்த யாதவகுல மன்னன் அதற்கு காரணம் கிருஷ்ணரே என வீணாக அவர் மேல் பழி சுமத்த ஆரம்பித்தார். இதனால் கிருஷ்ணரும் தன் மீதான அந்த குற்றச்சாட்டை நீக்கும் பொருட்டு பிரசேனனை தேடி காடுகளில் பயணிக்க, இறுதியில் இறந்த அவன் உடலையும் அதன் அருகே சிங்கம் மற்றும் கரடியின் காலடியும் கிடப்பதைக் கண்டு கரடியின் காலடியை பின்பற்றி ஒரு குகையை வந்தடைந்தார். அப்போது அங்கு கிருஷ்ணர் பெண் ஒருத்தி சியாமந்தக மணி மாலையுடன் இருப்பதைக் கண்டு அதை அவளிடமிருந்து எடுக்க முயல, அதை அறிந்த அப்பெண் ஜாம்பவதியின் தந்தையான ஜாம்பவான் கிருஷ்ணருடன் சண்டையிட துவங்கினார். அந்த யுத்தமானது கிட்டத்தட்ட 28 நாட்கள் வரை நீடித்தது. அப்போது ஜாம்பவான் தன் மனதிலே, பிரம்மனின் மகனான என்னுடன் சரிக்கு சமமாய் நின்று போரிடும் இந்த மனிதர் உண்மையில் யார்? என்னை எதிர்கொள்ளக்கூடியவர் ஒருவர் என்றால் அவர் திருமாலே ஆவார். அப்படி இருக்க இவர் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒருவராகத்தான் இருக்க முடியும். ஆக திருமால் தன் அடுத்த அவதாரத்தை எடுத்துவிட்டார் என்பதை உணர்ந்த ஜாம்பவான் அப்போதே கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்து, ஐயனே, அடுத்த அவதாரத்தையும் கண்டுவிட்டேன். அறியாமல் உம்முடன் போரிட்டதற்கு என்னை மன்னியுங்கள் என்று பணிந்து தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். அவ்வாறே கிருஷ்ணரும் அதை ஏற்க ஜாம்பவான் தன் மகளான ஜாம்பாவதியை கிருஷ்ணரிடமே மணம் செய்து கொள்ளுமாறு விருப்பம் தெரிவித்தார். அவ்வாறே கிருஷ்ணரும் ருக்மணிக்கு பிறகு இரண்டாவதாய் ஜாம்பவதியை மணம் புரிந்தார். அப்படி கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகனே சாம்பன் ஆவான். இவனே துரியோதனனின் மகள் லட்சுமணையை திருமணம் செய்தான். இப்படி ஜாம்பவானின் பேரனான இந்த சாம்பனே சாபம் பெற்று உலக்கையை பிள்ளையாய் பெற்றெடுத்து இறுதியில் கிருஷ்ணரின் யதுகுலம் அழிய காரணம் ஆனான். இப்படி எண்கின் வேந்தன் சாம்பவான் என கம்பரால் வர்ணிக்கப்பட்ட கதாபாத்திரமான ஜாம்பவான் இராமாயண காவியத்தில் எங்கெல்லாம் தடைகள் உண்டாகியதோ அங்கெல்லாம் ஊக்கமும் ஆறுதலும் தைரியமும் கொடுத்து சீதையை மீட்க அரும் பெரும் உதவியாற்றியவர் ஆவார். அது மட்டுமன்றி மூப்பின் மிகுதியால் பிரம்மருக்கு 5 தலை இருக்கும் போதே அவரை கண்டவருள் இவரும் ஒருவர். ஈசன் ஆலகால விஷம் அருந்தி நீலகண்டர் ஆவதற்கு முன்பே அவரை கரையில்லாத கண்டத்துடன் பார்த்தவருள் இவரும் ஒருவர் ஆவார். இப்படி பல காலம் முன்பே வாழ்ந்ததாலேயே பல வாழ்வியல் நம்பிக்கை மொழிகளை கடவுளான ராமருக்கும் சிரஞ்சீவியான அனுமருக்கும் கூறி அவர்களை தேற்றும் மூத்தோன் ஆனார் ஜாம்பவான். அதனால்தான் நீண்ட ஆயுள் கொண்டு பழுத்த அனுபவமும் ஆழமான விவரங்களும் கொண்டு வாழ்பவர்களை நாம் இன்றும் இவன் பெரிய ஜாம்பவான் எனும் கூறும் பழக்கம் உருவாகியது. ஓகே நண்பர்களே, இதுவே பார்க்கடல் கடைந்த காலம் தொட்டு மகாபாரத காலம் வரை நீடித்து இன்றும் வாழ்வதாய் கருதப்படும் ஜாம்பவான் வரலாறு. இந்த மூத்தோன் கரடிகளின் மன்னன் ஜாம்பவானின் புராண வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.